வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும்? உங்களது ராசியாதிபதி நாளில் வந்து புதன் வந்து வக்கரமாக இருக்கிறது. அது 3ஆம் அதிபதியும் கூடவே இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை சம்மந்தமான விஷயங்களில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் திட்டுவாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தது நல்லது. 4ஆம் அதிபதி புதன் வக்கரமாக இருக்கும்போது தாயார் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து அதட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதிக்கு வந்து 8ல் இருக்கிற சனியோடைய பார்வை இருக்கும்போது பழைய கதையினால் சண்டை போடுறது, ஏதோ 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வச்சுக்கிட்டு சண்டை போட்டு ஏடாவடம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இறங்குவாங்க. ஏன்னா வந்து இப்போ கூட நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏதோ ஒரு 20 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் வந்து ஏதோ சொல்லிட்டான்றதுக்காக இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு கொடி பிடிச்சிக்கிட்டு போராட்டம் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப ஹம்பக்கான விஷயம். அதெல்லாம் வந்து ரொம்ப கேவலம், ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி வாழணும், இன்றைக்கி சந்தோஷத்தை பார்ப்போம், ஓகேங்களா? இன்றைக்கி வந்து எவனோ ஒருத்தன் அரசியல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அவன் பேர் வாங்குறதுக்காக ஒரு 100 பேர் வந்து அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான். அதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பழங்கதைகளால் உங்கள் குடும்பத்தில் வந்து பேசி அதனால் வந்து நேர விரையும் பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. உங்களை எவனா கூப்பிட்டானா கூட எப்போ வேணாப்பா வரலப்பான்னு சொல்லிவிடுங்க. ஏன்னா கூட்டம் சேர்க்கறதுக்குனே வந்து நிறைய பேர் பக்கெட்டு, இந்த துணிமணி கொடுக்குறேன், புடவை கொடுக்குறேன்னு இதெல்லாம் நடக்குது. மக்களும் உஷாரு, நீ கொடுப்பியா நான் வரேன்னு சொல்லிட்டு கிடுக்கிடுன்னு ஓட்டுறாங்க. நேற்று கூட எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு மீட்டிங்கு, எல்லா லேடிஸுக்கும் வந்து ஏதோ ஒரு கிஃப்ட்டு தரோம் அப்படின்னோடனே எல்லாம் ஓடுதுங்க கிடுக்கிடுன்னு போயிட்டு மீட்டிங் எடுத்துகிட்டு போகுது. ஸோ ஆடாவடி பேசும்போது அணி இப்படி அலைக்கடலோட திரண்டு இருக்குது கூட்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அலைக்கடலுன்னு இல்லை, புடவை வாங்குறதுக்காக அது கூட்டம். அது புடவை ஏதோ போட்டு லேடிஸை கவர் பண்ணி ஏதோ பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் வந்து ஈடுபடாமல் இருக்குது. அதுவும் குடும்பத்தில் வந்து தேவையில்லாத பேச்சு 10 வருஷம் உங்கள் அப்பா அப்படி செஞ்சார், அம்மா அப்படி செஞ்சார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லாமல் இருக்குது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இதெல்லாம் பேசுவீங்க, ஒரு பிடிவாதம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 3ஆம் அதிபதி நாளில் இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி சொத்துக்கள் விஷயங்கள் எல்லாம் வந்து விற்பனை ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பழைய வாகனங்களை விற்றுட்டு புது வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் நிறைய பேருக்கு வரும். புதிய ஒப்பந்தங்கள் வருமானா ஒப்பந்தங்களாக நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ 4ஆம் அதிபதி புதன் இருக்கும்போது கொஞ்சம் அந்த அம்மாவுடைய விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள். ஸோ குழந்தைகள் விஷயங்கள்லாம் எப்படி இருக்கணும்போது குழந்தைகளுக்கு வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் நல்லா இருக்குது. கலைஞர்கள்லாம் வந்து இது ஒரு பொற்காலம். மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வாய்ப்பு வருது அந்த வாய்ப்பை வந்து இப்போ பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு பணம் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. இது யாருக்கு நடக்கும், எல்லாருக்கும் நடக்குமானா 80 லட்சம் பேர் இருப்பாங்க எப்படி இருந்தாலும் மிதுன ராசிக்காரங்க. சும்மா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அவ்வளோ பேரும் எப்படி ஒரே மாதிரி நடக்கும், ஓகேங்களா? ராசியை விட்டுருங்க, லக்னத்துக்கு பாருங்கள். என்றைக்குமே அந்த லக்னத்துக்கு பார்க்கும்போது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு மிதுன லக்னமாக இருந்து, ஓகேங்களா, உங்களுக்கு வந்து அந்த சுக்கிர திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ நல்ல ஒரு விஷயங்கள் உங்கள் குழந்தைகளால் நல்ல லாபங்கள் குதூகலங்கள்லாம் இருப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபன்னாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க. ஸோ அவங்களால உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்குங்க. 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது வேலையில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். இங்கெங்கே அலையிறது, வட்டி கொஞ்சம் அதிகமாக கட்டுவீங்க. ஐயோ அதையாக கேள்விப்பட்டாலே தொடர் எடுக்குதுன்ற லெவலில். ஏன்னா இந்த வட்டிங்கிற ஒரு மேட்ரு பார்த்திங்கன்னா நிறைய ஏரியாக்களில் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து ஒரு சின்ன வியாபாரம் பண்ணுறாங்க. அந்த வியாபாரம் பண்ணும்போது ஏன்னா இது வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு சின்னதாக வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த வியாபாரத்தோடைய முதலே பார்த்திங்கன்னா ஒரு 50,000 தான் இருக்கும். 50,000 1 லட்சமோ போட்டு ஒரு சின்னதாக ஒரு கடை போடுவாங்க. இல்லை ஒரு 5 லட்ச ரூபா கடை போடுறான்னு வச்சுக்கோமே. ஸோ அதுக்கு முதல் பத்தலன்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து தேவையில்லாத ஆட்கள்கிட்ட வந்து நிறைய வட்டிக்கு வாங்குவாங்க, தண்டல் வாங்க. அவங்கள பொறுத்தவரை காய்கறி வந்து இன்றைக்கி வாங்கிட்டு இன்றைக்கி சேல் பண்ணிவிட்டு அன்றைக்கி சாயங்காலமே வந்து அது விற்றுட்டு அதில் வந்து வர அமௌண்ட்டில் வந்து இவங்களுக்கு வந்து தண்டல் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இறங்குவாங்க. டெய்லி ரொட்டேஷன், டெய்லி மீட்ரு வட்டிக்கிறது, ஓகேங்களா? ஸோ இந்த மீட்ரு தண்டல் இதெல்லாம் வந்து மாட்டிக்கிட்ட எத்தனையோ வியாபாரிகள் இருக்காங்க. யோசித்து பார்த்தோம்னா அவங்க சம்பாதிக்கிறதை விட இந்த வட்டி கொடுக்க ரொம்ப ஜாஸ்திங்க. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்கள் அது பேசாமல் வேலைக்கு போயிடலாம். இந்த மாதிரி வந்து நான் கடன் வாங்கி தான் தொழில் பண்ணணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிறவங்க வந்து தயவு செய்து வந்து எதாவது சின்ன வேலைக்காக போயிடுவோம். வேணாங்க, பரவாயில்லங்க, 10,000 15,000 கொடுக்கணும். நீங்கள் செக்யூரிட்டி வேலைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 15,000 கொடுப்பாங்க. 12,000 15,000 அந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் யூனிஃபார்ம் போட்டுருந்தீங்கன்னா கூட இந்த கடன் பிரச்சனையிலேருந்து இருக்கலாம். ஏன்னா அவன் நோகாமல் வந்து அந்த வட்டிக்காரன் வந்து உங்கள்கிட்ட வட்டி வாங்கிட்டு போயிடறான். அவன் கர்மா அது வேறு விஷயம். உங்கள்கிட்ட வந்து கிழிஞ்சி வாங்குறது வந்து நாளைக்கு அவன் சந்ததியை பாதிக்குங்கிறது வந்து அடுத்த விஷயம். இதை பார்க்குற எத்தனையோ வட்டிக்காரர்கள் இருக்கலாம் இந்த வீடியோவை. பட் இருந்தாலும் வந்து நான் சொல்கிறது என் கடமை. ஏன்னா வட்டி வாங்கினவங்களாம் வந்து எவ்வளோ நோய் வாய்ப்பட்டு இழுத்துக்கிட்டு செத்தாங்கிறது எனக்கு நல்லா தெரியும், ஓகேங்களா? பார்த்துக்கோங்க.
மிரட்டலாம் இல்லை, சாப்பாடாக விடல. ஸோ இது மாதிரி விஷயங்களை நடந்துருக்கு, கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. ஏன்னா வந்து நிறைய பகுதிகளில் வந்து பார்க்குறேன், ஒரு சிலர்லாம் வந்து சம்பாதிக்கிற அத்தனை காசுமே வட்டிக்கு கொடுத்துட்டு சாப்பாடுக்கு வந்து வேறு விதமாக ரொம்ப 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 கஷ்டம். இதெல்லாம் வந்து வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து இன்னலில் இருக்காங்க. ஸோ தயவு செய்து வட்டிக்கு வாங்கிட்டு ஒரு வியாபாரத்தை நடத்தாதீங்க, ஓகேங்களா? அது வந்து பெருகிடுச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதனால் நிறைய சூசைடு, இந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுத்தவங்க நிறைய பேர். அதனால் தயவுசெய்து வட்டிக்கு வாங்கிட்டு புல போட்டாதீங்க. கூழோ கஞ்சியோ ஏதோ ஒரு ஓலை வீட்டில் இருந்தால் கூட கடன் இல்லாமல் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு கூட சந்தோஷமாக இருக்கலாம். அது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் வந்து சில நேரங்கள் நடக்கும். ஸோ வியாபாரத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்களாம் வந்து தயவுசெய்து எவ்வளோ மேக்ஸிமம் வெளியில் வர முடியுமோ வரப்பாருங்கன்றது தான் இதில் சொல்லிக்கிறது. காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி வந்து 12ல் இருக்கும்போது நீங்கள் சம்பாதிச்ச காசை இன்னொருத்தன் லவட்டின்னு போகிறது தான் நடக்கும். நீங்கள் வந்து காலையிலேருந்து நைட்டுக்கு விடிய காலையில் 4 மணிக்கு போயிட்டு காய்கறி எடுத்துன்னு வந்துட்டு எல்லா வியாபாரம்லாம் பண்ணிவிட்டு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா இவன் வந்து 300 400 வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் சம்பாதிக்கிறா, ஷேர் வாங்குறா, அவன் வாங்கிட்டு போயிடறான் நோக்காமல். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. வட்டி கொடுக்குறவனும் இந்த மாதிரிலாம் விட்டுருங்க. வட்டி தொழில் வேண்டாம். தேவையில்லாமல் வந்து ஒரு படிப்பறிவு இல்லாமல் கஷ்டப்படுற மக்களை புழிஞ்சு வந்து நீங்கள் வாழணுமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க, ஓகேங்களா? அது வியாபாரம் நல்ல வியாபாரமாக இருக்கலாம், பட்டு சந்ததி நல்லா இருக்காதுங்க. ஸோ பார்த்துக்குங்க, ஓகே? நீங்கள் என்ன கடை இப்படிலாம் சொல்கிறீங்களா? இல்லைங்க, உள்ளதை சொல்கிறேன், ஓகே? அதனால் சொல்கிறேன் நான். ஸோ 7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 10ல் வக்கரமாக இருக்கிறனால வந்து பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் முரண்பாடான கருத்துக்கள், கொஞ்சம் பிடிவாதங்கள் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து விட்டுருங்க. கணவன் மனைவிக்கு நடுவிலையும் வந்து மாமியார் வந்து ஏதாவது ட்விஸ்ட் அடிக்கிறது, பேசுகிறதுனால வந்து கொஞ்சம் வந்து ஒரு டென்ஷன் இருக்கும். எப்போதுமே மருமகனுக்கு மாமியார் மேலே டென்ஷன் இருக்கும், பொண்ணுக்கும் பார்த்திங்கன்னா மாமியார் கிட்ட ஆகாது. இந்த மாமியாருக்கு ஒரு போஸ்டிங்கே கொஞ்சம் ஏடாவோட தான் நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கண்டுக்காமல் விட்டுருங்க. என்றைக்குமே வந்து பகைமை உணர்ச்சியை வந்து நீங்கள் அதை உட்காந்து ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அது ரொம்ப பெருசாக தெரியும். உதாரணம் சொல்ல போனால் பாலச்சந்திர படத்தில் சொல்லுவாங்க, ஒரு பேப்பர் இருக்கும், அதில் ஒரு கருப்புள்ளி வச்சுருக்கோம். என்ன தெரியுது பாருங்கள், ஒரு கருப்புள்ளி தான் இருக்கணுங்க. ஏன்டா டே, ஒரு புள்ளி கருப்பாக இருக்குது, அது மட்டும் தான் தெரியும், சுற்றி இருக்க வெள்ளை தெரியலையாங்கிற மாதிரி நம்ம வந்து அந்த தவறான விஷயத்தை தான் ரொம்ப ஊந்து பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தவறுகள் இருந்தால் இருந்துட்டு போட்டோம், ஒழிஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் விட்டு போங்க, சூப்பராக இருக்கும் லைஃபு. ஸோ அதனால் சொல்கிறேன் நான், நிறைய குறைகளோட ஒருத்தரை வந்து திட்டிக்கிறதுனால ஒன்றும் கிடைக்காது. ஸோ இதெல்லாம் பண்ணுவீங்கிறதுனால தான் பண்ணாதீங்க, விட்டு கொடுத்து போங்க. பார்ட்னராக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்கு நடுலும் அந்த மாதிரி பிடிவாதங்கள், ஈகோகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து வக்கரமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் அந்த வக்கரம் பண்ணும்போது என்ன சொல்கிறது, எதிரிகளுடைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். அது வர நல்லது தான். பட் இதனால் அப்பாவுக்கும் உங்களுக்கும் அடிக்கடி கிளாஷஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், அப்பாவுடைய வரட்டு பிடிவாதம் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் படுத்தும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு திடீர்னு தோணும், சார் என்ன வாழ்க்கை, நான் இந்தியாவில் போய் ராஜா மாதிரி இருப்பேன். ஐயோ, இந்தியாவிலலாம் வந்துடாதீங்க தயவுசெய்து, இங்கெல்லாம் வந்து இருந்து சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சி கூட பார்க்காதீங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் அங்கே ஒரு செட்டில் டவுனாக இருந்தீங்கன்னா அங்கேயே இருங்க. இங்கெல்லாம் வந்தீங்கன்னா இங்கே ரொம்ப காமெடியெல்லாம் நடந்துகிட்ருக்கு, ஓகேங்களா? அதெல்லாம் சொன்னோம்னா பத்தாது. ஸோ அதனால் வந்து அங்கேயே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எந்த மாதிரி லெவலில் இருக்கணுங்கிறதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் வந்து பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் விரக்திகள் வரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு, அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க. எல்லாருக்கும் வராது. மிதுன லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அதிரம் நடக்கிறவங்களுக்கு தான் இந்த விரக்தி வரும். ஏன்னா சாதாரண மக்கள் வந்து இதை கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, ஐயோ அப்படி ஆகிடுமா இப்படி ஆகிடுமோன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிங்க. டென்ஷன்லாம் ஆகாதீங்க, கூலாக எடுத்துங்க. லைஃப்ன்றதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் அப்படி இருங்க. மற்றபடி வந்து 11ஆம் அதிபதி, ஸோ 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது அதீதமான லாபங்கள் வந்தாலும் அது வந்து நிறையா வந்து நீங்கள் வெளியில் வந்து செலவு பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. எல்லாமே சிறப்பு தான். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள். காலைல எழுந்து அந்த வழிபாடுங்கிற ஒரு விஷயத்தை மெயினாக கொண்டு வாங்க. காலைல எழுந்து வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ மனசுக்குள்ளே அந்த பெருமாளை கொண்டு வாங்க. இந்த பெருமாள் எனக்கு பிடிக்காதுங்க, சில பேர் ஐயோ எனக்கு பெருமாள் பிடிக்காதுன்னா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வேண்டிக்க, ஓகேங்களா? மனசார வந்து பிரார்த்தனைங்கிறத விஷயம் ஒன்றணும், மனசு ஒன்றி பண்ணுங்கள். இதுக்குன்னு வந்து அந்த தொடச்சிட்டு பூ போட்டுட்டு குளிச்சுட்டு தான் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. வாயை கொப்பளிச்சுட்டு மூஞ்ச கழுவிட்டு உட்காந்து பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.